ஏன் நாம் சமைச்சு முடித்த உடனே கடுகை தாளிக்கிறோம்னா, நெல்லை விதைச்சவன், அதை அறுவடை பண்ணவன், அதில் ஓடின பாம்பு, பல்லி, அதில் வேறு ஏதாவது யூரின் பாஸ் பண்ணது, அதை அறுவடை செஞ்சு வண்டியில் ஏற்றுனது, அதை விற்ற வியாபாரியோட உணர்வு, அதை சமைக்கல பொண்டாட்டி எனக்கு சேலை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கன்னா இவனுக்கு சோறு மாத்திரம் பிரியாணி செய்யணுமான்னு வேதனையோட சமைச்சது, இந்த உணர்வு அவ்வளவும் அந்த சோத்தில் இருக்கும், அந்த சாம்பாரில் இருக்கும். அந்த உணர்வை நல்லிஃபை பண்ணுறதுக்கு மாத்திரம்தான் நம்ம கடுகை தாளித்தோம். கடுகு ஹைலி ஆல்கலின். இந்த உணர்வுகளை பூரா அது எடுத்துரும். இது நம்ம கான்டெக்ஸ்ட்டுக்கு வேண்டாதில்லை. ஏன்னா கடுகு ஏன் தாளிக்கிறோம்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அத்தனை உணர்வுகளை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த கடுகுக்கு உண்டு. அதனால தான் கடுகு மஸ்டர்டுங்கிற மருந்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த நான்வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றவன் எந்தெந்த ஆள் என்னென்ன உணர்வுகளோடு அந்த ஆட்டை வெட்டினானோ அந்த கறியை சாப்பிட்றவங்களாம் அந்த உணர்வை பெறான். அப்போ இன்றைக்கி ஆட்டுக்காரன் கோவக்காரனாக இருந்தால் கோவ உணர்வு வந்துடுது. நாளைக்கு பொறாமக்காரன் ஒருத்தன் வெட்டினா